சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கைங்கிறது மற்றவங்களை ஜெயிக்கிறது கிடையாது, நம்மளை நம்மையே ஜெயிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மையே ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னா, நம்ம எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கிறது, நம்மளுடைய ஆற்றலை உயர்த்திக்கிறது, நம்ம ஆன்மாவை நம்ம மனசை இதெல்லாமே தூய்மையாக வச்சுக்கிறது. அது தூய்மையாகவே கடைசி வரைக்கும் நம்ம ஆன்மாவை எடுத்துகிட்டு போகிறது. இதெல்லாம் தான் பெரிய சாதனை உண்மையாகவே. இது எப்படி முடியும் அப்படின்னா, செல்ஃப் டாக், நம்மக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது, நமக்கு உள்ளுக்குள்ளே நம்ம கனெக்டடாக இருக்கிறது. அதாவது நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் வருது, தவறான எண்ணங்கள் வரும், தேவையில்லாத எண்ணங்கள் வரும். அதெல்லாம் நமக்குள்ள, அதாவது சொல்லுவாங்க மனமே குரு அப்படின்னு. நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோம், ஒரு சீடனுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கோவம் வருது, யார் மேலேயோ கோவம் வருது அப்படின்னா இந்த மனசு சொல்லணும். அதாவது விவேகானந்தர் சொல்லுவாங்க, ஒருத்தனை ஓங்கி கை அடிச்சிடலாம், அது ஈஸி தான். ஆனால் ஓங்கின கையை இறக்குறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப கஷ்டம், அதுக்கு தான் பெரிய ஆற்றல் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த கையை ஓங்கும்போது மனசு சொல்லணும், இப்போது அடிக்கிறதால ஏதாவது மாறப்போதா, அவன் தெரிஞ்சிருவானா, எதுவுமே நடக்காது, அப்போ நம்ம எதுக்கு இது தேவையில்லாத செய்யணும். அப்போ அந்த மனசு சொல்லணும், அந்த மனசுக்கிட்ட நம்ம புரிய வைக்கணும், ஒன்றுமே ஆக போகிறதில்ல. சில பேரை பார்த்தா நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகும். அப்போ இந்த மனசுக்கு பேசணும், மனசுக்கிட்ட புரிய வைக்கணும். ஏன் பாவக்காய் கசப்பாக இருக்குது, ஏன் மாங்காய் புளிப்பாக இருக்குது, ஏன் முள்ளு குத்துது, ஏன் பாம்புக்குள்ள விஷம் இருக்குது, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் என்ன பற்றி சொல்கிறது. அது படைப்பே அப்படித்தான்பா. அந்த மாதிரி தான் மனிதர்கள் கூட. சில பேர் அப்படித்தான், மனுஷங்க அப்படித்தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, மனசுக்கிட்ட அது அப்படியே ஒரு குழந்தை மாதிரி சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும். பொறாமை வருது, இன்னும் என்னென்னவோ எண்ணங்கள்லாம் வருதுன்னா நம்ம மனசு குருவாக இருந்து நம்ம சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு குழந்தை மாதிரி அதுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லி சொல்லி அது நம்ம செல்ஃப் டாக் அதிகமாக நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம எப்போவுமே உயர்ந்த ஆற்றலில் இருப்போம். தேவையில்லாத எண்ணங்கள்லாம் விளக்கிட்டு நம்ம மனம், எண்ணம், ஆன்மா எல்லாமே தூய்மையடையும். அதுதான் நம்மளை ஜெயிக்கிறது.